வணக்கம், வெல்கம் பேக் டு இட் தமிழன் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் என்கிட்ட ஃபேஸ் மாஸ்க் எப்படி வீட்டிலேயே பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க் செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்க துணி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் எங்கள் வீட்டில் இருக்க பில்லோ கவர் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உங்கள் வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு பெரிய பிளேட் எடுத்துங்க. நான் எவ்வளோ சென்டிமீட்டர் வைக்கணும்னு சொல்லிடுறேன். நீங்கள் அடல்ட்டாக இருந்தீங்கன்னா 25 to 28 சென்டிமீட்டர் வைக்கணும். நீங்கள் டீனேஜராக இருந்தீங்கன்னா 23 சென்டிமீட்டர் வைக்கணும். நீங்கள் சைல்டாக இருந்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் வச்சா போதும். ஸோ இதோட அளவு வந்து நான் எப்படி வைக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. அண்ட் நான் எடுத்துருக்க பிளேட் பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அப்படியே இருக்கட்டும். அப்படியே பேக்கில் திருப்பி வச்சு அந்த துணியில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் மார்க்கிங் ப்ராசஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு கட்டிங் ப்ராசஸ் தான். ஸோ நார்மலாக நான் பில்லோ கவர் எடுத்துருக்கனால 2 லேயர் இருக்குது. ஸோ சைடில் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டு அப்புறமேட்டு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் பில்லோ கவர் 2 லேயராக இருக்கனால நீங்கள் 4 மாஸ்க் வந்து இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தோம்னா அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நம்ம பாதியாக கட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பாதியாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த பாதி எடுத்து இன்னொரு பாதியாக நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ஹாஃப் பார்ட்டையும் நீங்கள் இப்படி தான் கட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பீஸாக கட் ஆகி வெளில வந்திருக்கும். மார்க்கிங் முடிஞ்சு கட்டிங் முடிஞ்சு நம்ம ஸ்டிச்சிங் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். ஸோ இதை கவனமாக பாருங்கள், இதான் ரொம்பவே முக்கியமான இடம். அண்ட் இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த துணி வந்து கோன் ஷேப்பில் இருக்கும். ஸோ கோன் ஷேப்பு மேலே ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வீட்டில் தையல் மிஷின் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஸ்டிச் போட்டுங்க ஈஸியாக. ஸோ கையில் தைக்கிறவங்களும் இருப்பீங்க. ஸோ கையில் தைக்கிறவங்க தைக்கலாம். அண்ட் 2 துணிக்கும் ஒரே மாதிரி ப்ராசஸ் தான். நீங்கள் டாப்பில் தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு வழியாக 2த்தையுமே முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா இது 2த்தையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ நார்மலாக ஒன்றை வந்து நீங்கள் கீழே விரிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து நீங்கள் பேக் சைடு திருப்பி நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி டிசைன் உள்ள பக்கம் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வச்சுட்டு மேலே ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஸ்டிச்சிங் ப்ராசஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு கட்டிங் ப்ராசஸ் தான். என்னடா மறுபடியும் கட்டிங் ப்ராசஸ் வரேன்னா, நார்மலாக அது பில்லோ கவர் வெளியிலலாம் நூல்லாம் நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி எலாஸ்டிக் லப்பர் ஒன்று வேணும். ஸோ இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்டேஷ்னரியிலே போய் கேட்டால் தருவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா இந்த சைடும் போட்டு நம்ம வந்து ஸ்டாப்லர் போட்டுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் ஸ்டாப்லர் பின் இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இதை கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. கொரோனாவே க்யூர் ஆக போகுது, ஏன்டா இந்த மாஸ்க்கை இப்போ போடுற அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் இன்னமும் கர்ச்சீஃப் கட்டிட்டு தான் வெளில போயிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஸோ ரொம்பவுமே சூப்பராக ஃபிட்டாக இருக்குது, எல்லா இடமே கரெக்டாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ போட்டால் பிடிக்கும்னு தெரியல. ஸோ நீங்கள் அதையும் சொன்னீங்கன்னா நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பார்த்துருக்க டூ இட் தமிழன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.